ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சவுத் இந்தியன் ஸ்பெஷல், நாகர்கோயில் ஸ்பெஷல் வெண்டைக்காய் தீயல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை கொஞ்சம் பெருசாக ஒரு 10 வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 1/2 hour ஊற போட்டிருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முறி தேங்காய், 2 காஞ்ச மிளகா, 4 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது இவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி இல்லாதவங்க நீங்கள் தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் அடி பிடிச்சிரும். தேங்காவோட கலர் நல்லா மாறணும், அதுபோல் தேங்காவோட ஸ்மெல் நல்லா வரணும். ஸோ அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், தேங்காவோட ஸ்மெல்லும் நல்லா வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டால் போதும். கறிக்கிடக்கூடாது மசாலா தூள். அதனால் பாத்திரத்தை மாற்றிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, இல்லைனா அந்த பாத்திரத்தோட சூடில் மசாலா கருகிடும். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும், வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, நார்மலாக வதங்கினதும் வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதங்கும் போது அதில் உள்ள வளவளப்பெல்லாம் கொஞ்சம் போயிடும். ஒரு 50% வளவளப்பு போனதும் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் வெண்டைக்காயும் சேர்ந்து வேகும்போது அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு எல்லாமே சுத்தமாக போயிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி புளி தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததும் குழம்பு நல்லா திக்காகும். தேங்காய் குழம்பு நல்லா திக்காக்கும்னால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடும்போது குழம்பு நல்லா திக்காகும். ஸோ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குழம்பு இப்போ நல்லா திக்காகி நல்ல கிரேவி மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்புல தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம்,
காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல மணமாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் தீயல் ரெடி. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.